கோவில்ல அதிக விலைக்கு பொருள் விற்றா இனி ஜாக்கிரதை, அபராதம் மட்டுமல்ல கடை உரிமமே ரத்து செய்யப்படுமாம். தமிழக இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் செயல்படும் கடைகளுக்கு புதிய கட்டுப்பாட்டுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பக்தர்களிடையே அதிக விலை வசூலித்தல், தரமற்ற பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் விதிமுறைகளை மீறுதல் போன்ற புகார்கள் தொடர்ந்து வந்த நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் புதிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். இதன்படி கோவில்களில் விற்கப்படும் பூஜை பொருட்கள், பிரசாதங்கள் மற்றும் பிற பொருட்கள் அனைத்தும் அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்ட விலைப்படி மட்டுமே விற்கப்பட வேண்டும். எம்ஆர்பி குறிப்பிட்டப்பட்ட பொருட்களை நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக விற்கக்கூடாது என்றும் தெளிவாக அறிவித்துள்ளனர். மேலும் கெட்டுப்போன அல்லது தரமற்ற பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது, பக்தர்களை தேவையில்லாமல் பொருட்கள் வாங்க வற்புறுத்தவும் கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் துணி பைகள், மூங்கில் கூடைகள் மற்றும் காகித பைகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை கோவில் நிர்வாகம் தொடர்ந்து கண்காணிக்கும். விதிமுறைகளை மீறும் கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்படுவதுடன் தொடர்ந்து தவறு செய்தால் கடையின் விற்பனை உரிமமே ரத்து செய்யப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கோவில்களில் அதிக விலை வசூலிக்கும் கடைகள் மீது இந்த நடவடிக்கை சரியானதா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.